அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் 12682 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ட்ரெயினுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 போட்டிருக்காங்க. ஆனால் ரேக் இன்னும் உள்ள வரலங்க. ரேக் உள்ள வரும்போது காமிக்கிறேன். நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்குள்ள வந்துருச்சுங்க. வாங்க போயிட்டு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துடலாம். செகண்ட் ஏசி கோச்சுக்கு வந்திருக்கோங்க. கர்டைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கோச் எல்லாமே புதுசாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 1170 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. செகண்ட் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூல் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. டாப்பாக இருக்குங்க. தேர்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 835 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. தேர்ட் ஏசியும் பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது. ஏன்னா சில வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி போடாமல் கொண்டு வந்து அதுக்கப்புறமா போடுவாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லைங்க. நல்ல சில்லுன்னே இருக்குது வண்டி. சூப்பருங்க. இந்த ட்ரெயினோடைய அண்டர்சோ கோச்சுங்க. பாருங்கள் யாருமே இல்லை. செம்ம காலியாக இருக்குங்க வண்டி. இதில் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 175 rupees மட்டும் தான் உங்களுக்கு ஃபேர் ஆகும். வண்டி எவ்வளோ காலியாக இருக்குன்னு பாருங்கள். இது சென்னை சென்ட்ரல் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காலியாகவே தாங்க போகும். அவ்வளோ ஒன்றும் க்ரௌட் ஒன்றும் ஏறாதுங்க. ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்திருக்கோங்க. இதில் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 325 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோச்சுமே புதுசாக கொடுத்துருக்காங்க. செம்ம க்ளீனாக இருக்குங்க. சூப்பர். இன்னைக்கு இந்த சென்னை சென்ட்ரல் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஹால் பண்ண போற லோக்கோ இட்டார்சி ஷெட்டோடைய WF7ங்க. ஆனா பிளாட்ஃபார்ம் முட்டி வெளியில நின்றுகிட்டு இருக்கு. ஸோ வந்து முன்னாடி போய் எடுக்க முடியலங்க. ஆனா உங்களுக்கு கப்ளிங் ஷாட் காமிச்சிருப்பேன். Your attention please. Train number 12682 Coimbatore Dr. MGR Chennai Central Superfast Express via E-Road Salem Katpadi Perambur will leave at 23 hours 30 minutes from platform number 5. Dr. MGR Chennai Central. இன்னைக்கு நமக்கு S4 கோச்சில் சைடு அப்பர் சீட் கிடைச்சிருக்குங்க. கிராசிங் பக்கமாக கிடைச்சிருக்கு. பார்ப்போம்.
ட்ரெயின் டிபார்ட்டட் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் திருப்பூர். திருப்பூருங்கிறது 50 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. இந்த ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 495 கிலோமீட்டருங்க. மொத்தம் 8 hours 5 minutesல எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போய் சேருது. மொத்தம் 6 halts இருக்குங்க. இந்த ட்ரெயினுடைய மேக்ஸிமம் பர்மிசபிள் ஸ்பீட் 130 km/hங்க. இந்த ட்ரெயின் ஒரு வீக்லி எக்ஸ்பிரஸ்ங்க. ஃப்ரைடே நைட்டு 11:30 PM எடுப்பாங்க. சென்னை சென்ட்ரலுக்கு மார்னிங் 7:35 AM போய் சேருவாங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு த டாலர் சிட்டி. 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் போர்டு TUP. இங்க நம்ம வண்டி 14 minutes டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பெங்களூர் எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருந்தது, அதனால இந்த டிலே வந்துருச்சுங்க. இந்த ட்ரெயினை 2006 பட்ஜெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனா இந்த ட்ரெயினுடைய எக்ஸாக்ட் இன்னாகுரேஷன் டேட் எனக்கு தெரியல. நானும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன். பட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டேட் வந்து தெரியலங்க. ஸோ உங்களில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கே திருப்பூரில் இந்த வண்டிக்கு பெருசாக கூட்டம்லாம் எதுவுமே ஏறலைங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேரனுக்கே போயிடுவாங்க. வீக்கெண்டில் நீங்கள் சென்னைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க. இந்த ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 1 LPR, 1 SLRD, 1 VP, 6 ஸ்லீப்பர் கிளாஸ், 4 ஜென்ரல் கோச், 7 தேர்ட் AC, 2 செகண்ட் AC இருக்குங்க. இந்த ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் AC கிடையாது, பேண்ட்ரி காரும் கிடையாதுங்க. प्लेटफॉर्म नंबर 2 पर खड़ी है। நம்ம ட்ரெயின் டிபார்ட்டட் ஃப்ரம் திருப்பூருங்க. திருப்பூருக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போகிற ஸ்டாப்பிங் ஈரோடு. ஈரோடுங்கிறது 50 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க.
100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு இடி. இங்க நம்ம வண்டி 54 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈரோடோடைய பீக் டைமுங்க. நிறைய ட்ரெயின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்மே கிடையாதுங்க நம்ம வண்டிக்கு. ஸோ ரொம்ப நேரமா சிக்னல்லே நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதே போல ஈரோட்ல வெறும் 4 பிளாட்ஃபார்ம் தான் இருக்கு. இவ்வளோ பெரிய ஊரு, இவ்வளோ பெரிய ஸ்டேஷன். ஆனா 4 பிளாட்ஃபார்மை வச்சு இத்தனை வண்டியை எப்படி உள்ள விட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இந்த ட்ரெயினோடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. இந்த வண்டிக்கு கொங்கு சூப்பர் ஃபாஸ்ட் கூட ரேக் அணி இருக்குங்க. இந்த ட்ரெயினுக்கு ஒரே ஒரு ரேக் மட்டும் தான் இருக்கு. இந்த ட்ரெயினை கோயம்புத்தூர் ஸ்டேட்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஈரோட்டுக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் சேலம். சேலம்ங்கிறது 60 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க. ஒன் 160 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு SA. இங்கே நம்ம வண்டி 1 hour 5 minutes டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 3 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினை பற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டேஷன்ஸையும் காமிச்சு ஒரு vlog கூட கிடையாதுங்க. ஆனால் இன்றைக்கி நாம் எல்லா ஸ்டேஷனையும் கவர் பண்ண போகிறோம். இந்த vlogகும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ ஸ்லீப் vlog-ஆ இருக்க போது எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம் வாங்க. இந்த ட்ரெயினுடைய பழைய நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2682 அப்படின்ற நம்பரில் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ரன் ஆகிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறமா 2005க்கு பிறகு தான் 2006 இந்த ட்ரெயினுக்கு அந்த ட்ரெயினுடைய நம்பரை இந்த ட்ரெயினுடைய நம்பராக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா 2011 இருந்து 12682 அப்படின்னு ரன் ஆகிட்டு இருக்குங்க. நமக்கு இப்போ அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் காட்பாடி ஜங்ஷன். நம்மளுக்கு ஜோலார்பேட்டையில ஸ்டாப்பிங் கொடுக்கலங்க. அதே போல நம்மளுக்கு இப்போ 205 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்கு. இதுக்கு இடையில நம்மளுக்கு ஜோலார்பேட்டை தாண்டின பிறகு நம்ம வண்டி 130ல போகுங்க. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணலாம்.
இந்த விளாகில் கொஞ்சம் பரவாயில்லைங்க. எதிர்க்க நம்மளுக்கு கொஞ்சம் கிராசிங்ஸும் மாட்டுச்சு. இப்போது ஜோலார்பேட்டை ஸ்கிப்பிங் வரப்போது, வாங்க ஸ்கிப்பிங்கை பார்க்கலாம். என்ன கைஸ், எல்லாருமே ஜோலார்பேட்டை ஸ்கிப்பிங் பார்த்துருப்பீங்க. வண்டி ரொம்ப ரொம்ப பொறுமையாக தாங்க போச்சு. ஆனால் இங்கேருந்து 130 கிலோமீட்டரில் நம்ம வண்டி இப்போ பறக்க ஆரம்பிக்க போகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்பூர் அண்டு வாணியம்பாடியோடைய ஸ்கிப்பிங் எல்லாமே தரமாக காமிக்கிற பாருங்கள். கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் KPD. இங்கே நம்ம வண்டி 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது ஜோலார்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா 130 வந்ததுனால டிலே கம்மியாக இருக்குங்க. இந்த ட்ரெயினுக்கு சேரன் அண்ட் நீலகிரி மாதிரி ஹை ப்ரையாரிட்டி ஒன்றும் கொடுக்கல, கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிக்னலில் ஸ்டாப் பண்ணியே வைக்கிறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து இந்த வண்டியில் காட்பாடி வர்றதுக்காக நிறைய மக்கள் வராங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் இறங்கியிருக்காங்கன்னு. நம்ம தமிழ்நாட்டில இருந்து டெல்லிக்கு நிறைய ட்ரெயின் போகுதுங்க. இப்போ கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் எக்ஸ்பிரஸ், மதுரையிலேருந்து சம்பர்க் கிராந்தி, நம்ம சென்னையிலேருந்து ராஜ்தானி தூரம் நிறைய போகுது இல்லையா? அதே போல தான் இந்த கோயம்புத்தூர்லேருந்து இந்த கொங்கு எக்ஸ்பிரஸ் போகுதுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெயின். சீக்கிரமாக அதில் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் பண்ணலாம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து கொங்கு எக்ஸ்பிரஸாக கோயம்புத்தூருக்கு வந்த பிறகு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்குங்க. அதனால தான் கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு கோயம்புத்தூருக்கு வீக்லி எக்ஸ்பிரஸாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் திரும்பவும் கோயம்புத்தூருக்கும் போன பிறகு கொங்கு எக்ஸ்பிரஸாக ஆப்ரேட் ஆகுங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய ரேட் ஷேரிங் பேட்டர்னுங்க. இப்போ நமக்கு காட்பாடிக்கு பிறகு வரப்போகிற ஸ்டாப்பிங் அரக்கோணம் ஜங்ஷன். அது இங்கிருந்து 61 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க.
76 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் ஏஜேஜே. இங்க நம்ம வண்டி 25 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு வேலைக்கு போறவங்க நிறைய பேர் ஏறுறாங்க. ஆனா அப்படிதான் காட்பாடியில உள்ள ஏறுறாங்க. எல்லாரையும் பிடிச்சி நம்ம டிடிஆர் ஃபைன் போட்டு விட்டாரு. செம்ம ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷனுங்க இன்னைக்கு. இந்த ட்ரெயினை நீங்க சின்ன சேரன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கூட கூப்பிடலாங்க. ஏன்னா சேரனுக்கும் இவனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. சேரனுக்கு அங்க ஜோலார்பேட்டையில ஸ்டாப்பிங் இருக்கு. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோலார்பேட்டையில ஸ்டாப்பிங் இல்ல. அவ்வளவுதாங்க இந்த ரெண்டு வண்டிக்குமே வித்தியாசம். அதே போல டைமிங் எல்லாமே ஒண்ணுதாங்க. இப்போ நமக்கு அரக்கோணத்துக்கு பிறகு வரப்போகிற ஸ்டாப்பிங் பெரம்பூர். பெரம்பூரிங்கிறது 63 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. இடையில என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்டாப்பிங்ஸ் வருதோ எல்லாத்தையும் எடுத்து கிராசிங்ஸையும் எடுத்துட்டு நேராக பெரம்பூர் போயிடலாம். இவ்வளோ நேரம் நம்ம லோக்கல் ட்ராக்கில் வந்தோம். இப்போ தான் 2 கிராசிங் முடிஞ்ச அப்புறமா ஒரிஜினல் மெயின் ட்ராக்குக்கு போகிறோம். இப்போ தான் திருவள்ளூரில் லைன் மாதிரி போயிட்டுருக்கோங்க. ஸோ இங்கே டிலே ஆகிடுச்சு.
489 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான பெரம்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு PER. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 46 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, எல்லாரும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கூட்டம் இருக்க போகிறது இல்லை. இங்கே ஸ்டாப்பிங் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்ட்ரலில் ரஷ் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இங்கே ஸ்டாப்பிங் கொடுக்குறாங்க. ஸ்டார்ஸ் நிஷ்வந்த் நம்ம சேனலுக்கு ஒரு புது ஸ்டாரா ஆட் ஆகியிருக்காருங்க. ஹாய் நிஷ்வந்த். நம்ம ட்ரெயினுக்கு ஸ்லாக் டைம்ல எக்ஸிட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சுங்க. இப்போ நம்ம வண்டி சென்னை சென்ட்ரலுக்கு டிலேவாக தான் போக போகுது. ஸ்டார்ஸ் வெல்கம் டு தலைநகரம். 495 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணிட்டோங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோடு MAS. இங்கே நம்ம வண்டி 15 மினிட்ஸ் டிலேவாக வந்து சேர்ந்துருக்குங்க. கோயம்புத்தூர்ல இருந்து வீக்கெண்ட்ல நீங்க சென்னைக்கு ஃப்ரீயா ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் பாருங்க, இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணிக்கங்க. செம்ம சூப்பரா ஜர்னி பண்ணலாங்க. நீங்க அந்த சொல்ல ஏறினா கூட உங்களுக்கு பெருசா கூட்டமே இருக்காது, சூப்பரா இருக்குங்க. எனக்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம பக்காவா இருந்துச்சுங்க. இதோட நம்ம vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சீக்கிரமாவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.